ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான பட்டர் முறுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். என்ன மாதிரியான ஒரு பொருள் சேர்த்தோன்னா நமக்கு பட்டர் முறுக்கு நல்ல ஒரு மொறுமொறுன்னு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு வெண்ணெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், மாவு பிசைகிறதுக்கு தண்ணியோட அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசையணும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரத்துக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மொறுன்னு பட்டர் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறாங்க. மெஷரிங் கப்பில் அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலை வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சல்லடை மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, நயம் பச்சரிசி மாவு, அதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது மொத்தத்துக்கு 300 கிராம் அளவுக்கு வரும். இப்போ நான் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன், அடுத்தது இது 3வது டேபிள் ஸ்பூன், அடுத்து 4வது டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். சின்ன சின்ன குருணைகள்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஃபுல்லாக ஃபைனாக சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை அரைச்சோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன குருணைகள் இருக்கும். அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமான பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா நமக்கு வந்து பட்டர் முறுக்கு சவந்து போகும். லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே பட்டர் பார்த்திங்கன்னா உருக்கிக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர் தாங்க சேர்த்துக்கிறேன். நம்ம நெய்யாக மாறிடக்கூடாது, லைட்டாக உருகினா போதும். இந்த மாதிரி நம்ம உருக்கிட்டு நம்ம சேர்த்தோன்னா அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்ம அதிகமான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்சோன்னா பட்டர் முறுக்கு அதிகமான அளவு எண்ணெய் குடிச்சிடுங்க. அதனால் இது மாதிரி பட்டர் உருக்கிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நமக்கு முறுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கிறதுக்கு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கடுக்கெல்லாம் இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லா மொறுன்னு வரும். அதனால் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு, ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அடுத்து உருக்கின வெண்ணெய், லைட்டாக உருக்கின வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தாலும் பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொறன்னு போயிடும், எண்ணெயும் அதிகமான அளவு குடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா உருக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோடு சேர்ந்து வெண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு சின்னதாக நடுவில் பார்த்திங்கன்னா கடுக்கு முடுக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு மாவும் பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, வெண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பிடிச்சோன்னா நமக்கு பிடிக்க வரணும், இப்படி உதுத்தோன்னா உதிர்ந்து வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறாங்க. ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவும் அதிகமாகிடக்கூடாதுங்க. தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்தாலும் நமக்கு பட்டர் முறுக்கு எண்ணெய் குடிக்கும். எனக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தெளிச்சுட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாவுக்கு இந்த அளவு தண்ணியே ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க. இது நார்மல் பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை வீட்டில் அரைக்கக்கூடிய பச்சரிசி மாவு, இல்லைன்னா கடைகளில் வாங்கக்கூடிய நார்மல் பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்தளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா அழுத்தி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. கையில் வந்து நம்ம மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைய கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாதுங்க. அந்த பக்குவத்துக்கு மாவு நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவோட பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முதல்ல நம்ம சின்னதாக ஒரு பிளேயர் வச்சிடலாம்.
பிள்ளையார் வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார் அச்சு சிங்கிளாக வரும்ல, அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டார் அச்சு இது மட்டும் எடுத்து முறுக்கு அச்சில் போட்டுக்கிறேன். முறுக்கு உரலில் போட்டுக்கிறேன். லைட்டாக எல்லா பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மாவு எடுத்து நம்ம உரலில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமான ஹீட் இருக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு ஹீட் இருக்கணும். லைட்டாக மாவு போட்ட உடனே நமக்கு அந்த மாவு பார்த்திங்கன்னா எலும்பி மேலே வரணும். அந்த பக்குவத்து ஹீட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி எலும்பி மேலே வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அச்சு எடுத்து நம்ம வடகம் புளிவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த உரல்லையே பாதி உரல் தாங்க நான் மாவு பிழிஞ்சிருக்கேன். நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகணும். அதனால் பாதியாக நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. லைட்டாக பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயோட அடியில் போய்ட்டு பாருங்கள். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை வெளியேறினு தாங்க இருக்கும். ரொம்ப வெள்ளையாமல் இருக்காது, ரொம்ப நிறம் மாறி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டான ப்ரௌன் நிறம் வந்தோன்னா நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களால் கட் பண்ணி போட முடியலன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம மாவு பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு நிதானமான தீயில வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய மாவு நல்லா வெந்து வரும். அதிகமான எண்ணெயோட சூடு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கி இங்கே பாருங்கள் முறுக்கெல்லாம் எண்ணெய்க்கு அடியில் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது முறுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பட்டர் முறுக்கு கிடச்சிதுங்க எனக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. பட்டர் முறுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் முறுக்குக்கு ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை நம்ம எண்ணெயில் நல்லா பொரித்து சேர்த்துடலாம். இன்னமும் வாசனை அதிகமாக இருக்கும். இந்த பட்டர் முறுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கூட குறையாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக சின்னதாக சாஃப்டாக இருக்கும். நல்ல சின்ன ஒரு பட்டர் வாசனையோட எள்ளு ஜீரகம் பெருங்காய வாசனையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.